சிஏ முடிச்சு ஆடிட்டர் ஆகிங்க யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்காம வீல் சேரில் டேபிளை போட்டு கண்ணாடி பெருசாக வச்சுங்க அந்த டேபிள் மேலே நிறைய சாமி படங்கள் அது இதுன்னு சொருகி வச்சுங்க மோட்டிவேஷ்னல் குவாய்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொருகி வச்சுங்க கையை கட்டி பதில் சொல்லாமல் சுயமாக சம்பாதிச்சு பெரிய ஆளாகி இதுதான் என்னோட எய்மாக இருந்ததுங்க. சரி, அப்போ ஆடிட்டர் ஆஃபீஸ் போகிறோம். ஆடிட்டர் ஆஃபீஸ் போகும் பொழுதுங்க 300 ஸ்டைஃபண்டுங்க. அப்போது நான் ஆடிட்டர் ஆஃபீஸில் இருக்கும் பொழுது நான் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டு தான் வாங்கியிருக்கேன். கான்வொகேஷன் வாங்கலிங்க. அது எல்லாமே போஸ்ட்டில் வாங்குற நிலைமைக்கு ஆளாயிட்டேன் நான். நான் ஃபஸ்ட்டு பார்த்த கான்வொகேஷன் வந்து பிஹெச்டி கான்வொகேஷன் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த 300 வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் படிப்பு செலவு பார்த்துக்கணுங்கிறது அர்த்தம். அப்போ அந்த 300 படிப்புக்கா பஸ்ஸுக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு பேலன்ஸ்டாக போயிட்டு இருந்ததுங்க. அப்போ ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தாலியை தவிர எல்லாத்தையும் நாங்கள் அடகு வச்சுட்டோம். கடன் நிறைய வாங்கிட்டோம். கடன்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் சினிமாவில் காட்டுற மாதிரி மிரட்டுறாங்க. பதில் சொல்கிறதுக்கு எங்ககிட்ட இல்லை எதுவுமே. அப்புறம் தரேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப இதாகிறாங்க. அப்போது காசு தான் வேணும் இப்போது அப்படிங்கும் பொழுதுங்க நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நிறைய வேலைக்கு போக ஆரம்பிக்கிறேன். இப்போது தியாகத்துக்கு என்ன மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீ தியாகம் பண்ணாட்டாலும் அதெல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கும் அப்படின்னு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்கங்க. இப்போது வாத்தியார் வேலைக்கு ஏன் போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த டைமிங்க்காக தாங்க. முன்னாடியெல்லாம் டைமிங் கரெக்டாக இருக்கும். ஸ்கூலில் குழந்தைய விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் சாயங்காலம் கூப்பிட்றக்குங்க. இப்போ அது கூட பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான் அதுவும். நான் எடுக்கிற அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டுங்க, இன்கம் டேக்ஸ் கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, மேம் சிஏ கிளாஸ் எடுத்து தரீங்களாங்க மேம் அப்படின்லாம் கேட்குறாங்க. பட் அந்த அளவுக்கு இல்லைங்க. நானே இன்டர் ஒரு தடவை எழுதி ஃபெயிலுங்க. 2வது தடவை எழுதும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எய்மே கட் ஆயிடுச்சுங்க. அதனால நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆடிட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஆடிட்டர் ஆகிட்டு தான் மேரேஜில் கமிட் ஆகணும். அது எத்தனை வயசு ஆனாலும் பரவாயில்லைங்க. அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இருக்கணும் அந்த மாதிரி. டாக்டர் ஆகணுமா? டாக்டர் ஆயிட்டு. இல்லை வக்கீல் ஆகணுமா? ஆயிட்டு. அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பண்ணணுங்க. கரியரை பாதியில் விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் மேரேஜில் கமிட் ஆகிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் மேபி என்னோடய லைஃபு உங்களுக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு எக்ஸாம்பிளாக ஆயிரும்.